கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஆராதனை வேளை அன்பர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்திலே அடங்கியிருக்கிறது. ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக அனைவரும் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நீர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய், இரக்கங்களுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய வழி நடத்துதலினாலும் ஒரு புதிய ஓய்வு நாளை காணும்படி நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக உமக்கு நன்றிகளை உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இந்த ஆராதனை உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நீர் விளங்கச் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்ல கரத்தினாலே நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற திருமறை வாக்கியங்கள் அனைத்தையும் ஆசீர்வாதமாக்கி அருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாகவும் இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் சேனைகளின் கர்த்தா சீர்நிறை யெகோவா என்ற பாடலை பாடி கடவுளை போற்றுவோம். Triega Deve, Mani
மகிமை உமக்கே வளமாய் உண்டாகவே. நித்தியம் வாழும் சதா காலமும் உள்ளதம்படியே. ஆமென். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரை வழிபடுகிற நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவே ஆண்டவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே பல நேரங்களில் பாவங்களை, குற்றங்களை செய்தவர்களாக, ஆண்டவரின் பிரசன்னத்திலிருந்து விலகினவர்களாக இருந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தன் பாவங்களை மறைக்கிற எவரும் வாழ்வு பெறமாட்டார். மாறாக பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற அனைவரும் இரக்கம் பெறுவார் என்றே திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அறிக்கை செய்வோம். ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுவோம். மனிதர்களுக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவருக்கு முன் உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறோமே, அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த பொறுப்பிலே விலகி இருக்கிறோமே, அதை நினைத்து மனம் வருந்துவோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நீர் கட்டளையிட்டவைகளை சில நேரங்களில் கடைபிடிக்காமல் உம்மை மறந்தவர்களாய், மறுதலித்தவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். எங்கள் எல்லாரையும் மன்னியும். புது மனிதனாய், புது மனுஷியாய் எங்களை உருவாக்கும். எங்களுக்கு புதிய ஆவியை கொடுத்து எங்களை உயிர்ப்பியும். உமக்கு சாட்சியாய் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி தம்முடைய சமாதானத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் நம் அனைவரையும் நிரப்புவாராக. ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை இப்போது வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 7 முதல் 13 வரை அடங்கியிருக்கிற கடவுளுடைய வார்த்தையை கேட்போமாக. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகுந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும்
உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்றார் என்பதே வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனையில் தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் என்ற பாடலை பாடுவோம். மதுரமாமே அதை தேடிய நானே ஓடிய வருவேன் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உதறித்தே பாவக்கசரத்தை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேமியம் கருணை நிலைவரமுண்டு இதன் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பான் ஆசை கொள்ளி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பிடித்து கொண்டால் தாம் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவேன் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆவலாய் காத்திருக்கிற அன்பு நேயர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்முடைய வாழ்விலே புதிய பலனை தருவதாய் இருக்கிறது. இன்றைக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு இந்த நாளினுடைய அருளுரையை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஞானம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் அவசியமானது. ஞானம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தை சுதந்தரிக்க முடியாது. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
நீதிமொழிகள் 3:13 இப்படி வாசிக்கிறோம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஞானம் உள்ளவர்கள் விலையேற பெற்றவர்கள் என்பதையும் திருமறை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, அறிவும் ஆற்றலும் இருந்தால் மட்டும் போதாது. நம்முடைய வாழ்வை நடத்தி செல்லுவதற்கு ஆண்டவருடைய துணையும் மிகவும் அவசியமானது. ஆண்டவர் இல்லாமல் நம்மால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் ஞானம் கர்த்தருடையது என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேக கல்விக்கூடங்களிலே இப்படி எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஞானம் கடவுளிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஞானத்தோடு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இப்போதும் ஒரு புதிய கல்வி ஆண்டிலே அநேக மாணவ மாணவியர்கள் தங்களுடைய பாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். பள்ளி வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய அனுதின வாழ்விலும் நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதிலேயும் பாமரர் முதல் எல்லோருக்கும் இந்த ஞானம் அவசியமாய் இருக்கிறது. பொதுவாக 2 வகையான ஞானங்களை சொல்வார்கள். ஒன்று உலக பிரகாரமான ஞானம். அது நம்முடைய தாய் தகப்பன் மூலமாக, நம்முடைய ஆசிரியர்கள் மூலமாக, அல்லவென்றால் நம்முடைய முன்னோர்கள் வழியாக, அல்லவென்றால் நாம் எதிர்கொள்ளுகிற அனுபவங்கள் வாயிலாக வருகிறது. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் விலையேற பெற்றது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த காலை வேளையில் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை 3 காரியங்களை சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன். முதலாவது, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். உங்களில் யாருக்காகிலும் ஞானத்திலே குறைவு இருக்குமானால் அந்த ஞானத்தை நிறைவாய் கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் கேட்க கடவன். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் ஞானத்தில் உயர்ந்தவர்கள் அல்ல. நாம் எல்லோரும் அதிக ஞானம் பெற்றிருக்கிறவர்கள் அல்ல. எல்லோரும் குறைவுகளோடு தான் இருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது கடவுளிடத்தில் எனக்கு ஞானத்தை தாரும் என்று வேண்டுதல் செய்திருக்கிறோமா என்கிற கேள்வியை கேட்டு பார்க்க விரும்புகிறேன். ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஞானத்தை எப்படியாகிலும் அடைந்துவிட வேண்டும் என முயற்சி செய்கிறோம். அதற்காக எத்தனையோ நபர்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் பல நேரங்களிலே கேட்க தவறிவிடுகிறோம். திருமறை அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேளுங்கள், தரப்படும். ஒருவேளை நாம் கேட்கவில்லை என்றால் நாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் அருமையான ஒரு அடியானை ராஜாவாக அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை கேட்கிறார். சாலமோன் அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஏராளமான இந்த ஜனக்கூட்டத்தை வழிநடத்துவதற்கு, ஏராளமான இந்த மக்களை நடத்தி செல்லுவதற்கு என்னிடத்தில் ஞானம் இல்லை, என்னிடத்திலே வலிமை இல்லை. நான் குறைவுகளோடு இருக்கிறேன். எனக்கு அந்த ஞானத்தை தாரும் என்று கேட்டார். இந்த ஜெபத்தை ஆண்டவர் மெச்சிக்கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை இதை நான் வேறு ஒருவரிடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயம் ஆயுசு நாட்கள் அதிகம் வேண்டும் என்று கேட்டிருப்பார்கள். ஏராளமான பொன்னும் வெள்ளியும் வேண்டுமென்று கேட்டிருப்பார்கள். எதிரிகளுடைய உயிர் வேண்டுமென்று கேட்டிருப்பார்கள். ஆனால் நீயோ இவை எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு ஞானம் வேண்டும் என்று கேட்டபடியினால் இந்த உலகத்தில் யாரும் எதிர் நிற்க முடியாத அளவு வல்லமையான வலிமையான ஞானத்தை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆண்டவர் அவருக்கு சொன்னபடியே அவரிடத்தில் ஏராளமான
ஞானம் மிகுந்திருந்தது. அவருடைய ஞானத்தை கேட்பதற்காக, அவருடைய ஞானத்திலே பங்கு பெறுவதற்காக ஏராளமான ஜனக்கூட்டம், ராஜகுமாரர்கள், ராஜகுமார்த்திகள் அவரை தேடி வந்தார்கள். அன்பானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி, ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய தொழிலுக்கு, அல்லது நான் எடுக்கப் போகிற இந்த முயற்சிக்கு எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு நல்ல ஞானத்தை தாரும் என்று நீங்களும் நானும் கேட்கிற போது ஆண்டவர் விலையேற பெற்ற ஞானத்தை நம்முடைய வாழ்விலே தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 7வது வசனத்தில் அழகாய் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாய் இருக்கிறது. பேதையை ஞானி ஆக்குகிற கடவுளுடைய வார்த்தை, ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற கடவுளுடைய வார்த்தை. நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் நினைத்து கொள்ளுகிறோம், கடவுளுடைய வார்த்தையை கொண்டு நான் எப்படி ஞானத்தை பெற முடியும்? கடவுளுடைய வார்த்தை எனக்கு எப்படி ஞானத்தை தர முடியும்? அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தை நிகழ்காலத்திற்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்துக்கும் வேண்டிய ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் பரலோகத்தின் ஞானத்தை பெற வேண்டுமானால் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கும் நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் இப்படி சொல்லுகிறார். எரேமியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டீர்கள், பிறகு உங்களுக்கு எப்படி ஞானம் வரும்? கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டீர்கள், வெறுத்து போட்ட உங்களுக்கு ஞானம் ஏது? வெறுத்து போட்ட உங்களை ஞானத்தின் பிள்ளைகள் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, கடவுளுடைய ஞானம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தையிலே கவனம் செலுத்தவும், ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நாம் இன்னும் மூழ்கி திளைக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு பாரம்பரியம் உண்டு. அது என்னவென்றால், பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், குடும்பத்தினுடைய தகப்பனார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துவிட்டு செல்வார்கள். அவர்கள் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதிப்பார்கள். இது ஆசீர்வாதத்தை கடத்துவதற்கு மாத்திரம் பயன்படுத்துகிற உத்தி அல்ல. அவர்கள் பெற்றிருக்கிற அருளடையாளங்களை, அவர்கள் பெற்றிருக்கிற நன்மைகளை, அவர்கள் பெற்றிருக்கிற அபிஷேகங்களை, அவர்கள் பெற்றிருக்கிற ஞான வரங்களை, அவர்கள் பெற்றிருக்கிற எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது அவர்கள் யாரிடத்திலே கைகளை வைக்கிறார்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 9வது வசனத்தில், மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். மோசே அவருடைய வாழ்வு நிறைவை எட்டப்போகிறது. இனி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்கு அடுத்த தலைவர் யார், ஞானமுள்ள தலைவர் யார் என்று கேட்டபோது ஆண்டவர் யோசுவாவை அடையாளப்படுத்தினார். ஆகவே ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்படி மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன்னுடைய கரங்களை வைத்தார். அப்படி வைக்கிற போது அவரிடத்திலே இருந்த ஞானம், அவரிடத்திலே இருந்த கடவுளுடைய பிரசன்னம், அவரிடத்திலே இருந்த கடவுளுடைய குணங்கள் அத்தனையும் யோசுவாவுக்கும் வந்து சேர்ந்தது. ஆகவேதான் யோசுவாவினுடைய புத்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யாரும் ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர் நிற்பதில்லை. அன்பானவர்களே,
இந்த கரங்களை வைக்கிற அனுபவம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் காணப்பட வேண்டும். குறிப்பாக மனிதர்களுடைய கரங்கள் அல்ல, ஆண்டவருடைய கரங்கள் நம்மேல் அமர வேண்டும். ஆண்டவருடைய கரம் நம் மீது அமருகிற போது அளவில்லாத ஆசீர்வாதங்கள், அளவில்லாத நன்மைகள், அளவில்லாத ஞானம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் பெருகும். ஆகவே ஜெப சிந்தையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்போம். ஜெப சிந்தையோடு வேதாகம வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை விருப்பத்தோடு படிப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக என் மீது உம்முடைய கரங்களை வைத்து என்னை ஆசீர்வதியும், உம்முடைய கரங்கள் என் மீது அமர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கேட்கிற போது நிறைவான நன்மைகளை குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ளுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று வாழ ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் நல் மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கின்பமாம் என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். To
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அடங்கியிருக்கிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஜெபம் செய்வோம். மன்றாட்டு ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் கொடுத்து வருகிற சமாதானத்திற்காக நன்றி சொல்லுவோம். நடைபெற்று முடிந்த தேர்தலில் ஆண்டவரின் திருக்கரம் உடனிருந்ததற்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேசத்தில் கடவுள் கொடுத்து வருகிற நல்ல கால சூழ்நிலைக்காக நன்றி சொல்லுவோம். புதிய கல்வியாண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்வோம். புதிய ஞானத்தோடு புதிய பலத்தோடு இந்த உலகில் வெற்றி நடை போடுவதற்கு ஆண்டவர் கிருபை தரும்படி செபிப்போம். படித்து முடித்து மேல் படிப்பிற்காக பணி வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற அன்பர்களுக்காக ஜெபிப்போம். திருமண வாழ்விற்கு காத்திருக்கிற அன்பர்களை ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம். குழந்தை பாக்கியத்திற்காகவும் இன்னும் பல்வேறு பாரங்களோடு இருக்கிற அடியவர்களுடைய வேதனைகள் மாறும்படியாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நீர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. இதுவரை எங்களுடைய வாழ்விலே நீர் கொடுத்து வருகிற எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் நினைத்து உமக்கு கோடி கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இப்போதும் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு புதிய கல்வியாண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த புதிய கல்வியாண்டு ஆசீர்வாதமாக நன்மையாக மாறும்படி நீர் அனுக்கிரகம் செய்வீராக. புதிய பணியிடங்களுக்கு மாறுதலாகி சென்றிருக்கிற அன்பர்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் சுகத்தையும் தாரும். அவர்களுடைய பணி வாழ்விலே ஆண்டவரின் திருக்கரம் கூட இருக்கட்டும். ஒருவேளை எதிர்பார்த்த பணி உயர்வோ பணி மாறுதலோ கிடைக்காமல் இருந்தாலும் கடவுள் அவர்களுக்கும் போதுமானவராக இருந்து புதிய வாசல்களை திறந்து தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் அநேகம் பேர் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரம் அவர்கள் மேலே அமரட்டும். உம்முடைய பாதுகாப்பின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் வானத்தின் பலகணிகளை திறந்து தாரும். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற அன்பர்களை நாங்கள் நினைக்கின்றோம். நீர் தருகிற புதிய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் போராட்டங்கள் மறையட்டும். நீர் சர்வ வல்லமையுடைய கடவுள் என்பதை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் நிரூபித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி அருளும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சுகவீனத்தோடு பலகீனத்தோடு இருப்பார்களானால் ஆண்டவரின் வல்ல கரம்தாமே அவர்களோடு இடைப்பட்டு புதிய பலத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் பெற்று மகிழ பலன் தாரும். ஒரு புதிய வாரத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த வாரத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரின் வழிநடத்துதல் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தேவரீர் தருகிற வல்லமையும் தேவரீர் தருகிற மகிமையின் பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னே கடந்து செல்லட்டும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து கடவுள் கற்பித்த பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை
நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சகல நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆராதனை வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவரையும் ஃபீபா நிலையத்தின் சார்பில் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து அளித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் போதகர் அருள் திரு ஜெயமணி. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.